நம்ம மீனா கிட்ட முத்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மீனாக்கு செம்ம கோவம் வருது. இவ்வளவுக்குள்ளே உங்க அண்ணன் பண்ணிட்டு எல்லா பழியும் உங்க மேல தூக்கி போட்டு இப்போ உங்க அம்மா கூட சேர்ந்து அவரு எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் நீங்க ஒரு தப்பு பண்ணாது. நீங்க இதுக்காக இப்படி தயங்கி தயங்கி நின்றுகிட்டு இருக்கணும். உங்க அம்மா பாசம் கிடைக்காம பண்ணதுக்கு காரணம் உங்க அண்ணன் தானே. உங்க அண்ணனை சும்மா விட்டுட்டீங்களா? நான் சும்மா விட போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம எப்படி அவர் வாயில எல்லா உண்மையை நான் வர வைக்கிற மட்டும் பாருங்க. எல்லாத்தையும் ஒன்னொன்னு திட்டம் போட்டு பண்ணிட்டு இப்போ நல்லா ஒரு மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. இந்த வீட்டுல இருந்துகிட்டு இந்த பண்ற தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவரு தண்டனை அனுபவிச்சிருக்கணும். ஆனா நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நான் சும்மா விட மாட்டேன். உங்க அம்மாக்கள் நடந்த விஷயத்துல நான் சொல்லி உங்க அம்மாக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படி சொல்றாங்க. உடனே முத்து சொல்றாங்க, அதெல்லாம் புரியாது மீனா, தேவையில்லாம இது பண்ணாத அப்படி சொல்றாங்க. உடனே நம்ம மீனா சொல்றாங்க, அதெல்லாம் நான் புரியுற அளவுக்கு நான் சொல்லுவேன், புரியலன்னா நான் சொல்ல வைப்பேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா செம்ம ஆக்ரோஷமா பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்த முத்து கண்கலங்கிப்ப அப்படியே நிக்கிறாங்க. எனக்காக நீனாட்டு சப்போர்ட்டிவா இருக்கிறேன், அது மட்டும் நான் சொல்றது உண்மை, நீனாட்டு நம்பினிய மீனா, எனக்கு அதே போதும் அப்படி சொல்லிட்டு முத்து அப்படி கண்கலங்கிட்டு மீனாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் அதே மாதிரி நம்ம மனோஜ் நம்ம முத்துவை தரகுறவா பேசுறாங்க. நம்ம கிருஷ்ண பத்தி பேசிட்டு இருக்கும்போது இதை பார்த்தோன்னே மீனாக்கு செம்ம கோவம் வருது. அப்படின்னு நம்ம மனோஜ் கிட்ட, நீங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா, தேவையில்லாம என் புருஷனை பத்தி தப்பா பேசுறவள வச்சுக்காதீங்க, அது மட்டும் இல்லாம எல்லா தப்பு பண்ணது யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதை குடிச்சுக்க நிரூபிக்கதான் போறேன் அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் என்னடி என் பையன்கிட்ட ரொம்ப ஓவராது பேசிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம பண்ண தப்புலாம் உன் புருஷன் பண்ணிட்டு கெட்டவங்களாம் அவன் தான், அது மட்டும் இல்லாம அடித்தடி அது இதுன்னு சொல்லிட்டு அவன் தான் தெரிஞ்சுட்டு கிடந்தான். இப்ப அதனாலதான் தண்டனை அனுபவிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கான். ரவுடித்தனம் பண்ணது எல்லாமே உன் புருஷன் தான், தேவையில்லாம என் பையன் மேல பழி போடாது அப்படி சொல்றாங்க. உடனே நான் ஒன்னும் உங்க பையன் மேல பழி போடல, அது மட்டும் இல்லாம யார் தப்பு பண்ண நான் இப்ப நிரூபிக்கிறேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா நம்ம மீனா செம்ம கோவத்துல அங்க இருந்து பெல்ட் எடுத்து மனோஜ் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மனோஜ் அடி தாங்க முடியாம என்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, என்ன அடிக்கிறாமா சொல்லுமான்னு சொல்லி கத்துறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே விஜய் நிறுத்திட்டு சொல்லி கத்துறாங்க. உடனே மீனா முறைக்கிற முறையில விஜய் செம்மையா ஷாக்கா அப்படியே போய் நிக்கிறாங்க. இந்த பக்கம் ரோகிணியை நம்ம மீனாவை தடுக்க வராங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ரோகிணி மீனா அடிக்கிறாங்க. பார்த்து நம்ம ரோகிணியை ஒரு பக்கம் செம்ம ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மனோஜ் வேறு வழியில எல்லாமே போட்டு உளர ஆரம்பிக்கிறாங்க. என்ன தப்புனது நாதா அப்படி சொல்றாங்க. ஜெயிக்கட்டுன்னு நம்ம ஒரு விஜய் செம்ம ஷாக் ஆகணும். நம்ம மீன் அடுத்த அவதாரம் யாரெல்லாம் சரி நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம மனோஜ் வயல எல்லாருமே வெளியே வந்துட்டு நம்ம விஜய் இப்ப எடுக்க போற முடிவுனதான் இருக்கும். மனசு மாதிரி நம்ம முத்து ஏத்துக்க போறாங்க, இல்லைன்னா இதெல்லாமே மீனுக்கு நீ வதா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி மீனாமல கோவப்பட போறாங்க. பொறுத்து இருந்து வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.